அண்மை செய்தி இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் திருமாவளவனுக்கு எதிராக வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, திருமாவளவனுக்கு எதிரான வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் புதுச்சேரி கம்பன் கலை அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிர் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வெறுப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக இந்து முன்னணி பொதுச் செயலாளர் TN கண்ணன் என்பவர் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் புதுச்சேரி ஓகியஞ்சாலை போலீசார் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது கல்விக்கு எதிரான சனாதன கொள்கை என்ற அடிப்படையிலேயே திருமாவளவன் பேசியதாகவும், வெறுப்பு பேச்சு எதையும் அவர் பேசவில்லை எனவும், 3 ஆண்டுகள் மட்டுமே தண்டனை விதிக்கக்கூடிய பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் 6 ஆண்டுகள் தாமதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவும் வாதங்கள் வைக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கு தொடர முறையான அனுமதி பெறவில்லை எனவும் வழக்கறிஞர் பார்வேந்தன் மற்றும் வழக்கறிஞர் தீபிகா ஆகியோர் திருமாவளவன் தரப்பில் வாதங்களை வைத்தார்கள். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா திருமாவளவனுக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. The Chennai Silks in Mega Summer Sale.